ஏழை மனிதன் ஒருத்தவன் வயித்து பசி தாங்க முடியாம போயிட்டே இருக்கிறான். அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில்ல அன்னதானம் நடக்கிறது. அன்னதானம் அவனுக்கு சந்தோஷம் தாங்கல. அப்படியே போய் அந்த வரிசைல நின்னான். இவனுடைய சட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிழித்த சட்டை. அப்போ அந்த அன்னதானம் வாங்க லைன்ல நின்னாங்கல்ல, அவங்கலாம் ஒதுங்கி ஒதுங்கி போனாங்க இவனத பார்த்துட்டு. இவன் மத்தவங்க தான் நம்மள வந்து ஒதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவன் தனியா நின்னான். அப்போ தனியா நிக்கிறான். அவன தாண்டி எல்லாருமே போய் அன்னதானம் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இறுதி வரை இவனுக்கு அன்னதானம் கிடைக்கவில்லை. எல்லாரும் இவனுக்கு பின்னாடி போனவங்கலாம் அவன பார்த்து ஏளனமா, நக்கலா சிரித்து சிரித்து சென்றார்கள். சாயந்திரம் ஆயிட்டு. இனிமே இங்க அன்னதானம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, நேரா பக்கத்துல உள்ள ஒரு குளத்தடியில போய் உட்கார்ந்து அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தான். அந்த கோயில் கோபுரத்த பார்த்து, "இறைவா! ஏன்யா என்ன படைச்ச? அ பசி தாங்க முடியலையா? இதுதான் உன்னுடைய அன்பாயா? ஏழைகளுடைய குரல் உனக்கு கேட்காதா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வயித்து பசியோட உட்கார்ந்திருந்தான். அன்னைக்கு அங்க சாப்பாடு போட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாட்டு ராஜா, அவருடைய பொண்ணுடைய பிறந்த நாள். இன்னைக்கு இந்த நாட்டுல உள்ளவங்க யாரும் பட்டினியா கிடக்கக்கூடாது என்பதில் அவர் உறுதியா இருந்தார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு, அவருடைய வாக்கிங் அப்படி வந்து, அங்க நின்னுட்டு யாரோ ஒரு பையன் உட்கார்ந்திருக்கானே, "தம்பி சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு கேட்டாரு. "ஆ, ஆ. நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு நான் பட்டினியா கிடக்கிறேன் என்பது அந்த கடவுளோட விதி. நான் என்ன பண்றது?" அப்படின்னு அவன் சொன்னான். இவருக்கா மனசு கஷ்டமாயிடுச்சு. நேரா வந்தாரு. அவன் தோள புடிச்சு, "பட்னியா? சாப்பிடலையா?" "எங்கங்க சாப்பாடு வுட்டாங்க? சாப்பாடே இல்லன்ட்டாங்க. அன்னதானம் குடுப்பது கூட கடவுளுக்கு பொறுக்கல." அப்படின்னு சொன்னோனே, நீங்க போங்க." அப்படின்னு சொல்றான். அந்த தண்ணீல இவர் நிக்கிறவரு யாருன்னு பார்த்தா, கிரீடம், அதுக்கப்புறம் காதுல குண்டலம் போட்டிருக்காரு. இங்கெல்லாம் வெறும் செயின். அரசர். ஐய்யயோ! அரசர பார்க்காமலே இவ்வளவு திமிரா பேசுனா, "ஐயா! மன்னிச்சிடுங்க ராஜாவே." அப்படின்னு சொன்னான். இன்னைக்கு நீ என்னோட என் வீட்ல வந்து நீ உணவு அருந்த போறன்னு சொல்லிட்டு, அவன நேரா அழைச்சுட்டு போயி, தனக்கு எடுத்து வச்சிருந்த சட்டைய குடுத்து, குளிச்சுட்டு வர சொல்லி, அவனுக்கு ஆ எல்லா வகை உணவுகளும் பரிமாறி, அவன வயிறார சாப்பிட வைத்து, அவனுக்கு ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை குடுத்து, "இனிமே நீ ஏழை அல்ல. நீ என்ன பண்ணணும்? நீ பணக்காரனாக வாழு." அப்படின்னு சொல்லிட்டு அவன அனுப்புறாரு. அவன் சொல்றான், "நான் பிறவி முட்டாள்ன்னு நெனச்சேன். ஆனா, என்ன மாரி ஒரு வீணா போன முட்டாள் இந்த உலகத்திலேயே கிடையாதுன்னு" சொன்னான். ஏன்னு அவரு கேட்டாரு. "ஒரே ஒரு நாள் தான் கடவுள் கோபுரத்த பார்த்து, 'கடவுளே உனக்கு மனசாட்சி இல்லையான்னு?' கேட்டேன். அந்த அடுத்த நாளே உங்கள அனுப்பி என்ன ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறாரு. நான் இதுவரை கடவுளை நினைக்காமல் வாழ்ந்து விட்டேனே" என்று அப்படியே மனசு அப்படியே நொந்து வருந்தினான்.